எங்கம்மா இருக்கீங்க? மா, ரேவதி, உங்க அம்மா வீட்ல தானே இருக்காங்க, ஏன் இப்படி கத்துற? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு இப்பதான்ப்பா புரியுது. ஏய் ரேவதி, என்னடி சொல்ற? மா, எங்கம்மா இருக்கீங்க? ரோகிணி, என்னாச்சு ரேவதிக்கு? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. அம்மா இங்க வாங்கன்னு சொல்றேன். எங்க இருக்கீங்க? மாமா, ரேவதியோட முகமே சரியில்லையே, ரொம்ப கோவமா இருக்கா. அதான் பாப்பல, எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க அத்தை என்ன பண்ணாலோ தெரியலையே. அம்மா வெளிய வாங்கம்மா. எங்க இருக்கீங்க? ரேவதி, என்ன ரேவதி, எதுக்கு இப்படி சத்தம் போடுற? காரணம் இருக்குமா? நீங்க சத்தம் போடாம பல விஷயங்களை மறைச்சு போய் சொல்லிருக்கீங்க. அதான் இப்ப நான் சத்தமா பேசுறேன். உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே இவ ரொம்ப நல்லா பேசுவா. இப்ப என்னன்னு வேற தெரிஞ்சுக்கிட்டா. சும்மாவா இருப்பா? என் அக்காக்காரி எப்படி சமாளிக்க போறா? எதுவா இருந்தாலும் நிதானமா பேசு, டென்ஷனா கத்தாத, புரியுதா? சரிம்மா, நிதானமாவே கேக்குறேன். சாமுண்டினா எதையும் நேருக்கு நேரா பேசுவாங்கன்னு இந்த ஊரே சொல்லும். அப்படிப்பட்ட நீங்க எதுக்காகமா என்கிட்ட இவ்ளோ பெரிய பொய்ய சொன்னீங்க? என்னம்மா சொல்ற? நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அப்படின்னு உங்க அம்மா பொய் சொன்னா? அம்மா மட்டும் பொய் சொல்லலப்பா. அம்மா சொன்ன பொய்க்கு நீங்க எல்லாரும் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். சொல்லுங்கம்மா, எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னீங்க? பொய்யா? நான் என்ன பொய் சொன்னேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இதோ நிக்கிறாரே, இவர் யாருமா? சொல்லுங்கம்மா, யார் இவரு? மாமா, விஷயம் நம்ம நினைச்சதை விட பெருசு. ரேவதிக்கு இவன் டூப்ளிகேட்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு மாமா. இப்போவாது ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. ஆ, அது வரைக்கும் சந்தோஷம் மாப்ள. இப்பதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கா. நாக்க புடிக்கிற மாதிரி கேட்கறாளான்னு பாப்போம். ஆ. சொல்லுங்க மிஸ்டர் கார்த்தி, நீங்க உண்மையிலேயே ராஜா சேதுபதியோட பேரன் தானே? சொல்லுங்க. அது வந்து ரேவதி, அது என்ன அடுத்து என்ன பொய்ய சொல்லி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? நான் இவ்ளோ சொல்லியும் நீ உன் முடிவுல உறுதியா இருப்பேனா? நாளைக்கு எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு நான் செத்து போறதே மேல். அக்கா, அம்மா, அக்கா, அத்தை, அம்மா கதவை திறங்க. திறங்கம்மா. அப்பா, என்னப்பா இது? அவளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. விடு, தானா அவளே திரும்பி வருவா. அம்மா கதவை திறங்க. அம்மா, கதவை திறங்கம்மா. கதவை திறங்க. ஏம்மா இப்படி பண்றீங்க? கதவை திறங்க சொல்றேன்ல. என்ன மாமா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? அவ ரூம்ல போய் கதவை சாத்திட்டு இருக்கா. போங்க மாமா, போய் காப்பாத்துங்க. ஏதாவது சொல்லி அவன் முடிவை மாத்துங்க. இது நாள் வரைக்கும் நான் அமைதியா தானே இருந்தேன். ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சா இப்படி எல்லாம் நடக்கணும் கூட தெரியாது. என்ன மாமா நீங்க நிலைமை புரியாம இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போதும் எடுத்து. உங்க அக்காவோட பிளான் என்னன்னு தெரியாத அளவுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. அம்மா, அம்மா கதவை திறங்கம்மா. அக்கா, அக்கா கதவை தர. அக்கா சொன்ன கேளு, கதவை தர. அம்மா என்னம்மா பண்றீங்க? கதவை திறங்க. ப்ளீஸ் கதவை என்ன தரக்கா. கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. ப்ளீஸ் மா, கதவை திறங்கம்மா. ரேவதி, உன்னை பிளாக்மெயில் பண்றதுக்காக நான் ஒன்னும் சாகல. நான் யாரு முன்னாடி கெத்தா வாழணும்னு நினைக்கிறேனோ அவங்க முன்னாடி தோத்து போய் நிக்கிறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. நான் என் அம்மா இருக்கிற இடத்துக்கே போறேன். அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அக்கா கதவை தர. அக்கா பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. கதவை தரக்கா. அத்தை ப்ளீஸ் அத்தை, கதவை தரங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட வேணாம் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. உங்கள மாதிரி ஒரு நல்லவருக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏன் வாழணும்? நான் போறேன். ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா, கதவை திறங்க. இல்ல ரேவதி, நீ அம்மாவோட அன்பை புரிஞ்சுக்கல. நான் உனக்கு கெடுதல் பண்றேன்னு நீ நினைக்கிற. எனக்கு உன்னை விட முக்கியம் வேற யாரும் இல்ல. உனக்காக உன் நன்மைக்காக தான் நான் இதையெல்லாம் செஞ்சேன். ஆனா நீயே என்னை கைவிட்ட பிறகு நான் வாழறதுல அர்த்தமே இல்ல. நான் போறேன் ரேவதி. அம்மா, என்னம்மா, ஏமா இப்படி சொல்றீங்க? ஹலோ, என்னங்க ரேவதி இங்க வந்து பிரச்சனை பண்றா? சகல, அப்போ உனக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியுமா? தெரியுங்க. ரேவதிக்கு நான் தான் ராஜா சேதுபதியோட உண்மையான பேருன்னு தெரிஞ்சிருச்சு. அவ பாட்டி கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்திருக்கா. ஓ, அதான் மேட்ரா? எப்பா, ரேவதிக்கு இந்த உண்மை தெரிய வந்து அத்தை கிட்ட கல்யாணம் எடுத்த சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு பையங்க. ஆனா அத்தை வழக்கம் போல தற்கொலை டிராமா பண்ணி கல்யாணத்துக்கு ரேவதி எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டாங்கப்பா. ரேவதி இப்ப அழுதுகிட்டே இருக்காப்பா. இப்ப பயமா இருக்கு பையங்களுக்கெல்லாம். அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஏற்கனவே அவங்க இப்படி பண்ணவங்க தானே. ரேவதிக்கு எப்போ அங்க இருக்கிறவங்க ராஜா சேதுபதியோட பேர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ, இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுங்க. இந்த விஷயத்த நீங்க மாமா கிட்ட சொல்லிடுங்க. நான் தைரியமா இருக்க சொன்னான்னு சொல்லுங்க. சரி சகல. நான் இப்பவே மாமாட்ட சொல்லி